ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்க போகிறோம். ஆலு டிக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரேட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு லம்பும் இருக்காது. அப்போ டிக்கி சாஃப்டாக இருக்கும். அங்கங்கே லம்ப் இருக்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கார்லிக், கொத்தமல்லி தலை, கிரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. அப்போதான் அந்த டிக்கியிலேருந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இது கூட மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ப்ளஸ் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா ஒரு ட்ராப் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கி மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி திருப்பி போடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. குக் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.